தென்னிந்தியாவின் தலைச்சிறந்த டேரோட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்க இந்த டேரோட் ரீடிங் மூலமா நட்சத்திர பலன்கள் எப்படி சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? மேம் வணக்கம். வணக்கம் மேம், இப்போ எங்க தரிசனம் நேயர்கள் வந்து கட்டங்களை வச்சு நிறைய பலன்கள் வந்து பார்த்துருக்காங்க, நிறைய அஸ்ட்ராலஜிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஆனா ரொம்ப புதுமையா எங்களுக்கு இந்த விஷயங்கள் எங்க நேயர்களுக்கு ரொம்ப புதுமையான விஷயம். உங்களோட டேரட் ரீடிங் மூலமா எப்படி நட்சத்திர பலன்களை சொல்ல போறீங்க? அது கொஞ்சம் சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கன்னா நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நட்சத்திரம்ன்றது ராசி ரிலேட் பண்ணி வர்றது இல்லையா? ஸோ அப்போ அந்த ராசிகளுக்கான பொதுவான பலன்கள் நம்ம டேரோ கார்டு ரீடிங்கில் பார்ப்போம் இந்த பதிவில். ஸோ அவங்களோட அந்த ராசிகளுக்கு இந்த எனர்ஜியில் இந்த மாதம் இதுதான் நடக்கும்ன்ற ஒரு பொதுவான பலன்கள் நம்ம கார்ட்ஸ்லேருந்து எடுக்கலாம். ஸோ அதைப்படி நம்ம பலன்கள் கொடுப்போம். அது இல்லாமல் ஸ்பெஷலாக அந்த ராசிகள்ல இருக்கக்கூடிய ஒரு ராசிக்கும் 3 நட்சத்திரங்கள் இருக்கும் இல்லையா? அப்ப அந்த நட்சத்திரங்களை ஸ்பெஷலா நீங்க வந்து முருகன் வச்சு மெசேஜ் சொல்ற மாதிரி சொல்றீங்க. அது எப்படி முருகன்னாலே வந்து தோஷங்களை நீக்கிறவர், தீமைகளை அழிக்கிறவர்னு ஒரு முக்கியமா தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து முருகன் மேல ரொம்பவே ஈடுபாடு இருக்கு. ஸோ முருகர் வந்து நம்மளோட நட்சத்திரத்துக்கு பலன் சொல்ல போறாரா அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஒரு ஆர்வமான விஷயமா இருக்கு, ஈகரா இருக்கு எங்க எல்லாருக்கும் கேட்கறது. அது எப்படி சொல்ல போறீங்க? நம்ம உருவாக்குன முருகர் கார்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த கார்ட்ஸ் வச்சு அதில் நிறைய விதமான முருகர் இருப்பாங்க. அறுபடை வீடு சார்ந்த மெசேஜஸ் இருக்கும், 54 மெசேஜஸ் இருக்கும். அந்த மெசேஜ்லேருந்து அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு மெசேஜ் என்ன, முருகர் தரக்கூடிய மெசேஜாக அதை வந்து நம்ம எடுத்து இந்த பதிவில் சொல்ல போகிறோம். அந்த நட்சத்திரத்துக்கான முருகர் மெசேஜ்னா, அந்த நட்சத்திரம்ன்றது யாரா, அதில் இருக்கக்கூடிய மனிதர்கள். ஸோ அப்போ அதை பார்க்கக்கூடிய மனிதர்கள் அந்த எனர்ஜியில் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த முருகர் மெசேஜ் போகும்போது கண்டிப்பாக அது அவங்களோட வாழ்வியலோட கனெக்ட் ஆகும். ஓகே மேம், நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம், செப்டம்பர் மாதத்துக்கு மிதுன ராசிக்குரிய பொது பலன்கள் சொல்லுங்க. செப்டம்பர் மாதம் மிதுன ராசிக்கான பொது பலன்கள், அதுக்கான கார்ட்ஸ் முதல்ல பார்க்கலாம். ஓகே. ஸோ பொது பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய காலம் இது அப்படின்றது கட்டாயம் அவங்க எடுத்துக்கலாம். அது நிச்சயமாக நடக்கும், எந்த ஒரு கேள்வியும் வந்து வேண்டாம். உடனே பிரிஞ்சவங்கன்னா வந்து பிரேக்கப் ஆகிட்டு போகிறவங்க லவர் வந்துடுவாங்களா, இந்த மாதிரியான கேள்வி தான் நிறைய சுற்றிக்கிட்டு இருக்கும். இந்த பிரிந்தவர்கள்ன்றது யாரை வேணாலும் இருக்கலாம். அது ஒரு உறவாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், ஒரு நண்பராக இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு நல்ல ஒரு மென்டராக இருந்திருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு மனக்கசப்பில் பிரிவு ஏற்பட்டிருக்கும், இல்லை தூரமாக எங்கேயாவது நம்ம வந்து லாங் டிஸ்டன்ஸில் 2 பேரும் போயிருக்கலாம். ஸோ அப்படியாப்பட்ட நபர் மறுபடியும் வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க. அந்த இழந்த சந்தோஷங்கள் மறுபடியும் கிடைக்கும். அப்போ பழைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் அது புதுப்பிச்சு மறுபடியும் வர இருக்குது அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். ஸோ அது கண்டிப்பாக நடக்கும். அந்த ரீகன்சிலேஷனும் ரீஸ்டார்ட்டப்பும் நடக்கும். அண்ட் இந்த மாதம் இவங்க வந்து சேவிங்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ சேவிங்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா அந்த சேவிங்ஸ் இவங்களுக்கு அடுத்த 4 வருஷத்தில் ஒரு பெரிய மேஜிக்கை வந்து இவங்க லைஃப்பில் வந்து க்ரியேட் பண்ணும். இது ப்ராக்டிக்கலாக நம்ம சேவிங் பண்ணால் க்ரியேட் பண்ண தான் செய்யும். அந்த சேவிங்ஸ் ஆனது இந்த மாதம் அவங்க தொடங்கும் போது, பர்டிகுலராக இந்த மாதத்தில் ஏன் மேம் தொடங்கணும்? இந்த மாதம் ஒரு சிறப்பான பலன் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தில் தொடங்கினா அவங்களுக்கான பலன் வேறு மாதிரி இருக்கும், நார்மலாக இருக்கிறத விட. அதனால் சேவிங்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னொரு விஷயம் பார்க்கும்போது, சேவிங்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களோட உடைமைகள், அவங்களுடைய பணம் இதெல்லாம் பாதுகாப்பாக பார்த்துக்கணும். பாதுகாப்பாக இருக்கும். கேர்லெஸ்ஸாக இருந்தாங்கன்னா திருடு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உடனே என்ன நெகட்டிவாக வருது, திருடு போயிடுமா, அது பயம் இல்லை, ஒரு அவேர்னஸ் தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் அவங்களுடைய உடைமைகளை கொஞ்சம் சேவ் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அவங்களுடைய சீக்ரெட்ஸை இந்த மாதம் யார்கிட்டும் ரிவீல் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. எதாக இருந்தாலும் மனசில் வச்சுக்காமல் சொல்கிறது, இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். இவங்களுக்கு ஏதாவது யார்கிட்ட இருந்தாலும் சீக்ரெட் ஒன்று வர வேண்டி இருக்கு, ரொம்ப சீக்ரெட்டாக இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அது வந்து ரிவீல் ஆகும். அதுவும் இவங்க மனசோடு அதை வைக்கும் போது ரிவீல் ஆகும். அதை பற்றி மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் இருந்தா. ஓகே மேம், இப்போ வந்து பொது பலன்கள் சொல்லிட்டீங்க மிதுன ராசினருக்கு. நட்சத்திர பலன்கள் போகலாம். இப்போ மிதுன ராசியில் இருக்க மிருகசீரிடம் நட்சத்திரத்திற்கான ஒரு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் சொல்லுங்க. ஸோ மிருகசீரிடம் நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கும்போது, இவங்க இந்த மாதம் வந்து கந்தசுவாமியை வந்து இறுக பிடிச்சிக்கணும் அப்படின்னு இருக்குது. கந்தசுவாமி வந்து எல்லா ஊர்கள்லேயும் இருக்கார். கந்தசுவாமியினுடைய அந்த திருவுருவம், அந்த அவதாரம் எல்லா இடங்கள்லையும் இருக்குது. மலேசியாலையும் இருக்கக்கூடிய 10 மலையில் கந்தசுவாமி இருக்கார். இங்கே திருப்பூர் கந்தசாமி,
சென்னையில் இருக்கக்கூடிய பாரிஸில் இருக்கார். இந்த கந்தசுவாமியை வந்து இவங்க பக்கத்தில் எங்கே இருக்காரோ அவரை தரிசனம் பண்ணணும், வழிபடணும். குறிப்பாக அந்த கந்தசுவாமி முருகரை வந்து அவங்க வழிபடும் போது மட்டும்தான் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு விஷயம் போச்சுன்னா கூட அடுத்து இன்னொரு விஷயம் இருக்குது, அடுத்து இன்னொரு டோர்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த டோர்ஸ் ஓப்பன் ஆனாலும் இவங்களால கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ ஒன்று போயிடுச்சு, ஒரு வேலை போயிடுச்சுன்னா அடுத்த வேலை இருக்குன்றதை அவங்களால பார்க்க முடியாது. எனக்கு இது போயிடுச்சே, எனக்கு இந்த வாழ்க்கை போயிடுச்சுன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு போகக்கூடிய ஒரு மன தைரியத்தையும் சரி, அதற்கான சாத்தியக்கூறுகளையும் இந்த கந்தசுவாமி அவங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாரு. அதனால் இந்த கந்தசுவாமி வழிபாடு இந்த மாதம் ரொம்ப அவசியம் அவங்களுக்கு. முடிஞ்சால் என்னால் எங்கேயும் போக முடியாத ஒரு சூழலில் இருக்குது அப்படின்னா பிரச்சனையே இல்லை. 10 மலையில் இருக்கக்கூடிய அந்த முருகர் ஸ்டாச்சு இருப்பார் பாருங்க, கோல்டன் முருகர் ஸ்டாச்சு, அவரை வந்து வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம். அந்த சிலையே ஒரு விதமான ஏதோ ஒரு பவர் வந்து எப்போவுமே கொடுக்கும். ஸோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கொடுக்கக்கூடியதாக நிறைய பேர் கன்சிடர் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அவரை கந்தசுவாமியாக பிரதிஷ்டை பண்ணி இவங்க வீட்டில் இருந்தபடியே தாராளமாக வழங்கலாம், பூஜை செய்யலாம். நிச்சயமாக அந்த கந்தசுவாமி இவங்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக புதிய தொடக்கத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு முருகன் சொல்லக்கூடிய மெசேஜ் பற்றி சொல்லுங்க. திருவாதிரை நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், இவங்க வந்து பழனியில் இருக்கக்கூடிய ஆண்டிக்கோலம் முருகரை வந்து தரிசனம் பண்ணணும். கண்டிப்பாக இந்த மாதம் முடிஞ்சால் போயிட்டு வரலாம். நியர்பையில் இருக்காங்கன்னா தாராளமாக போயிட்டு வரலாம். தூரத்தில் இருந்தால் கூட ஆண்டிக்கோலம் முருகரை வந்து வீட்டில் இருந்தபடியே வழிபாடு செய்யலாம். அவருடைய திருவுருவ படமோ இல்லை சிலையோ வச்சு கூட வழிபாடு செய்யலாம். ஆனால் ஆண்டிக்கோலம் முருகர் வழிபாடு தரிசனம் இந்த மாதம் ரொம்ப முக்கியம், அவசியம் அப்படின்றது. அவரே ஆண்டிக்கோலத்தில் இருக்கார், எனக்கு என்ன செய்ய போகிறாரு, அதெல்லாம் கிடையாது. அந்த ஆண்டிக்கோலம் முருகர் நம்ம மனசில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அழுக்கு, தேவையில்லாத விஷயங்கள், ஆடம்பரமான விஷயங்கள் எல்லாத்தையும் அகற்றிடுவார். ஒரு மனுஷனுக்கு அதெல்லாம் அகன்று போச்சு அப்படின்னாலே, ஒரு எம்டினஸ் மனசுக்குள்ளே உருவாயிடுச்சுனாலே அதுக்கப்புறம் பிரபஞ்சம் எல்லாத்தையும் அவனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒரு சூட்சுமத்தை இந்த ஆண்டிக்கோலம் முருகர் அவங்களுக்கு ஏற்படுத்துவார், சொல்லி கொடுப்பாரு. ஸோ அதற்கு இவங்க இந்த ஆண்டிக்கோலம் முருகரை, பழனியில் இருக்கக்கூடிய ஆண்டிக்கோலம் முருகர் தான் ரொம்ப விசேஷமானவர். அவரை தரிசனம் பண்ணணும், வழிபாடு செய்யணும். இதுதான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு கட்டளை அப்படின்னு கூட சொல்லலாம். கட்டளை. ஆமாம், கண்டிப்பாக அதை செய்யணும். இப்போ முருகருடைய ஆண்டிக்கோலம் வந்து ஒரு முழுமைக்கு வழி நடத்தும், வழி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையே நீங்கள் வந்து பதிலாக சொல்லியிருக்கீங்க. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்திற்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னு சொல்லுங்க மேம். புனர்பூச நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, இவங்களுக்கு வந்து முருகர் வந்து ஒரு தெய்வமாக மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு உற்ற துணை, அதுவும் அம்மா மாதிரியான ஒரு உணர்வை தரக்கூடியவராக நிச்சயமாக இருப்பார். அம்மாவினுடைய அன்பு எனக்கு வந்து கிடைக்கல பெருசாக, இல்லை அவங்க இந்த நேரத்தில் என் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அந்த நேரத்தில் முருகரை அவங்களுடைய அம்மாவாக கண்டிப்பாக பாவிச்சுக்கலாம். அப்படி பாவிக்கும் போது ஏதாவது ஒருத்தவங்க, யாரோ தெரியாது, ஏதாவது ஒரு வந்து பெரியவங்க அம்மா ஸ்தானத்தில் இருக்கவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம், ஒரு இமோஷனல் சப்போர்ட் கொடுக்கலாம். அந்த நேரம் அவங்களுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்த மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும். அப்படி ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கு, இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒன்று நடந்திருக்குனாலும் சரி, இனிமேல் நடக்க போகுதுனாலும் சரி, அந்த இடத்துல அவங்க இது முருகருடைய திருவிளையாடல் தான் அப்படின்றத அவங்க கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். அதனால் எப்போவுமே அம்மாவோடைய அன்பு எனக்கு வேணும், அதுதான் இந்த தருணத்தில் எனக்கு வந்து வழி நடத்தக்கூடியதாக இருக்க போகுது, அந்த ஒரு சப்போர்ட் எனக்கு கிடைச்சிட்டா போதும் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ நிச்சயமாக அவங்க முருகரை அம்மாவாக ஏற்றுக்கலாம், அம்மாவாக கூப்பிடலாம், வழிபடலாம். இந்த மாதம் இவங்களுக்கு இப்படியான ஒரு நிர்பந்தம் ஏற்படும். ஸோ அதனால் முன்னாடியே அவங்களுக்கு ஒரு மெசேஜாக வந்து கொடுக்குறாரு முருகர். இப்போ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பொது பலன்கள் ரொம்பவே நல்லா எளிமையாக சூப்பராக சொன்னீங்க. அதே மாதிரி அதில் வரக்கூடிய நட்சத்திர பலன்களும், கந்தசாமியை வழிபடணும், ஆண்டிக்குளத்தில் இருக்கக்கூடிய முருகனை வழிபட்டால் எல்லா பிரச்சனையும் தீந்துரும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது நேர்களே, நீங்கள் வந்து ஆண்டிக்குளத்தில் இருக்க முருகனை கும்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வழிபாடு நடத்திய பிறகு என்னென்ன மேஜிக்லாம் நடந்தது, மேம் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கும் ஃபாலோ பண்ண முடியும்னா ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கான கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.